வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். என் கூட யார் இருக்கான்னு பாருங்கள். என் தம்பி இருக்கிறான். ஒரு ஹாய் சொல்லு. நாங்கள் ரெண்டு பேரும் ஏர்லி மார்னிங் இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக நாயகன் கமல்ஹாசனுடைய விக்ரம் படத்துக்கு தான் வந்து நாங்கள் போக போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் கமல் சாருடைய படம் வந்து இப்போ வந்துருக்குது. ஸோ பயங்கர எதிர்பார்ப்போட நிறைய பேர் இருக்கிறாங்க. தேட்டர்ஸ் எல்லாம் எல்லாமே பயங்கரமாக ஃபில் ஆயிருச்சு. லக்கிலி எங்களுக்கு சிட்டி சென்டரில் வந்து ஒரு தேட்டர் வந்து கிடச்சிருக்கு. அங்கே தான் போக போகிறோம். வாங்க படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஓகே காய்ஸ், நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய காவேரி தேட்டருக்கு வந்து வந்திருக்கிறோம். இதான் தேட்டருக்குள்ளே உட்காந்துட்ருக்குறோம். இன்னும் ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் இருக்குது. கூட்டம்லாம் பயங்கரமாக வந்துட்டு இருக்குது. எல்லாம் 3 தேட்டருமே இதில் காம்ப்ளெக்ஸில் வந்து ஃபில்டு தான். கங்கா, யமுனா, காவேரி 3மே ஃபில் ஆயிடுச்சு. பார்க்கலாம் படம் எப்படி இருக்குதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து படத்துக்கு போயிட்டு வந்துவிட்டோம். ஸோ படம் வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் பயங்கர அமர்க்கலமாக இருக்குது. அதுவும் ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. படத்தோட ஒன் லைனர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ட்ரக் டீலிங்க்கு எதிராக வந்து ஒரு ஹீரோ வந்து எப்படி வந்து போராடுறாங்க அப்படிங்கிறத மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் அது வெறுமனே ஒரு சின்ன ஒரு ட்ரக் டீலிங் அதுக்காக பண்ணுற மாதிரி இருக்காது. அதுக்கு நடுவில் வந்து பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையாவே இருக்கும். நிறையா வந்து சஸ்பென்ஸ் எல்லாம் அவங்களுக்கு செம்மையாக இருக்கும். இது வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி அப்படின்னே வந்து சொல்லலாம். ரொம்ப சூப்பராக வந்து கொண்டு போயிருக்கிறாங்க. லோகேஷோட யூஸ்வலான மூவிஸில் இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ அது கைதி படத்தில் இருக்கிற சில சீன்ஸாக இருக்கட்டும், மாஸ்டர் படத்தில் இருக்கிற சீன்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் வந்து இதுலேயும் வந்து கண்டிப்பாக வருது. ஸோ கமல் சார் வந்து இந்த வயசுலேயும் வந்து இந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரியலி அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயந்தான். ஏன்னா ஒரு ஏஜில் வந்து எல்லாத்துலேயும் வந்து எழுந்திரிச்சு நிற்க முடியுமான்னு கூட தெரியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பயங்கரமான ஃபைட் சீன் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், ஸோ ஒரு கேரிங்காக இருக்கட்டும், ஸோ எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு பர்ஃபெக்டாக சூப்பராக வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த மூவியில் வந்து காமெடி அப்படிங்கிறதுக்கே இடமே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாங் இருக்கும். அது வந்து கமல் சார் வந்து ஆடி இருப்பார். அந்த சாங்க்கு வந்து பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு தேட்டரில். ஸோ பசங்க எல்லாருமே வந்து ஃப்ரண்ட்டில் போய் வந்து அந்த பாட்டு முடிகிற வரைக்கும் செம்மையாக ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. பயங்கரமாக வச்சு தேட்டரு. படத்தை பற்றி உன்னுடைய கருத்து என்ன, நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லு. ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த படம் வந்து ஒரு கைதி படத்தோட ஒரு பார்ட் 2 அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கைதி படம் பார்த்தீங்க அப்படின்னா இதே ட்ரக் டீலிங் இந்த கான்செப்டே பேஸ் பண்ணி தான் வந்து இருந்துச்சு. இதுலேயும் அதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதில் திரைக்கதையாகட்டும், ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சஸ்பென்ஸு, அந்த ட்விஸ்ட் ஆகட்டும், அதெல்லாம் ரொம்பவே தரமாக இருந்துச்சு. ஒரு கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்க்ரீன் பிளேயாக இருந்துச்சு. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே கைதி படங்களுடைய நிறைய சீக்வல் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் மாஸ்டர் படத்துடைய அந்த ஜேடி கேரக்டரையும் திரும்பி காட்டுற மாதிரி அப்படியே ஒரு சீக்வல் வந்து இருந்துச்சு. அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஃபஹத் ஃபாசில் வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் கமல் சார் பெருசாக ஸ்கோர் பண்ணல. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் படமே ஒரு வெறித்தனமாக இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும். அண்ட் படத்தில் எண்டில் வந்து நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி சூர்யா சார் வந்து கேமியோ வந்து கொடுத்துருந்தாரு. அவரோட என்ட்ரிலாம் தேட்டரே அப்படியே வெடிச்சிருச்சு. அப்படியே எல்லாரும் ரசிகர்கள் ஆகட்டும் எல்லாருமே அவ்வளோ உற்சாகத்தோடு அப்படியே வரவேற்றாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அப்படியே சூர்யா சாரோட இன்னொருத்தரும் ஒரு கேமியோ வந்து கொடுத்துருந்தாரு. அது யாருன்னு நான் சொல்ல விரும்பலை. படம் பார்த்தவங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எண்டிங் வந்து உண்மையிலேயே பயங்கரமாக இருந்துச்சு. ஹைப் வந்து அந்த அளவுக்கு மேலே வந்து போயிடுச்சு. அண்டு விஜய் சேதுபதி சார் அவரை பற்றி சொல்லியே ஆகணும். அவர் ஏற்கனவே பவானி கேரக்டர் பண்ணியிருந்தார். அந்த பவானியோட அப்கிரேடட் வெர்ஷனாக தான் இருந்தார் இந்த படத்தில். இந்த படத்தில் அவரோட வில்லத்தனம் வந்து உச்சத்தில் இருந்துச்சு. கமல் சாருக்கும் விஜய் சேதுபதி சாருக்கும் அந்த ஃபேஸ் ஆஃப் அதெல்லாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே அதிகமாகவே இருந்துச்சு.
சுருக்கமாக சொல்ல போனால் ஃபஸ்ட் ஹாஃபோட இந்த படத்தை செகண்ட் ஹாஃபில் வந்து நிறையவே நீங்கள் வந்து பார்க்கலாம், நல்லா நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஸோ லோகேஷ் கனகராஜ் மறுபடியும் ஒரு தரமான ஒரு சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காரு. நாங்கள் எதிர்பார்த்ததை விட சூப்பராகவே பண்ணியிருக்காரு. படம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து மோஸ்ட்டாக வந்து இருட்டில் எடுத்த மாதிரியே தான் இருக்கும். நைட் சீன்ஸ் தான் பெரும்பாலும் அதிகமாகவே இருக்கும். அந்த நைட் சீன்லேயே வந்து பயங்கரமாக வந்து லைட்டிங் எல்லாம் கரெக்டாக கொடுத்து எல்லாரும் வந்து கிளியராக கவர் பண்ணுற மாதிரி சூப்பராக வந்து பண்ணியிருக்கிறாங்க. சரி, ஏன் டேயில் வந்து எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு தான் தெரியல. பட் நைட்டில் எடுக்கிறது நல்லாவே சூப்பராக தான் இருக்குது. இன்னொரு சீன் வந்து பார்த்திங்கன்னா கேஜிஎஃப் படத்தில் வந்து ராக்கி பாய் வந்து பெரியம்மான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கென்னை வச்சுட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வெளியே இருக்கிற எல்லா வண்டியும் வந்து ஷூட் பண்ணி அதை துவம்சம் பண்ணுவார் பார்த்தீங்களா. அதே சீனை அப்படியே ரீக்ரியேட் பண்ண மாதிரி இங்கே வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ஒரு கன்னு, இங்கே வந்து நிறைய கார்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு கன்னை வச்சு பயங்கரமான ஒரு ஃபயரிங்க, கிட்டத்தட்ட 1.5 டன் புல்லட் அப்படியே வச்சு ஷூட் பண்ணி வெடித்து தள்ளி இருப்பாங்க பாருங்கள். பிரமாதமாக இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், வழக்கமாக லோகேஷ் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் இருக்கும். நல்ல வேளை இந்த படத்தில் அந்த ஒன்று வைக்கல. அது என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுதாங்க லாரி. எல்லா படத்துலையும் வந்து லாரி சீக்வன்ஸ் நிறையாவே இருக்கும். இந்த படத்தில் நல்ல வேளை லாரி இல்லை, அதுக்கு பதிலாக கார்ஸாக வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் நல்லா இருக்குது. ஏன்னா எல்லாத்துலேயும் அதே இது ரிப்பீட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஒரு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும், சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த விஷயத்த கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணியிருக்காங்க, நல்லது தான். மற்றபடி படம் ஃபுல்லாக வந்து ஓவராலாக பார்த்திங்கன்னா வந்து நிறையா வந்து வயலன்ஸ் இருக்கிற மாதிரி சில பேருக்கு தோணும். நிறையா ஃபுல்லாக ஃபைட் சீனாக இருக்கிற மாதிரி தோணும். என்னடா படம் ஃபுல்லாக சண்டை போட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் அதோட உள்ளே இருக்கக்கூடிய கருத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. இது ஒரு சப்போர்ட்டிங்காக இது அதுக்கு தேவையானது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியும். நீங்கள் ஆக்ஷன் சீன்ஸ் நிறைய விரும்புகிறவங்க, வயலன்ஸ் அதிகம் விரும்புகிறவங்க, நிறைய சண்டை காட்சியெலாம் விரும்பி பார்க்குறவங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே பிடிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மியூசிக்கை பற்றி சொல்லியே ஆகணும். நம்ம அனிருத் தான் வந்து செம்மையாக வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாங்லேருந்தே வந்து லாஸ்ட் எண்டு வரைக்குமே வந்து நிறைய பிஜிஎம் எல்லாமே வந்து பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க. படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் சலிப்பு தட்டுற மாதிரி இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து படம் அப்படியே செம்ம ஸ்பீடில் வந்து போகும். ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது சுவாரஸ்யமாக, ஏன்னா நிறையா சஸ்பென்ஸ் நிறைய இதெல்லாம் வந்து நமக்கு பிரேக் ஆகும்போது நமக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு கேரக்டரை பற்றியும் அவங்களோட உண்மையான கேரக்டர் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து செகண்ட் ஹாஃபில் தான் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ தான் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, எதுக்காக இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் மேலே உங்களுக்கு புரியும். அதனால் நீங்கள் எண்டு வரைக்கும் உட்காந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்ப்பீங்க. ஸோ லாஸ்ட்டில் வந்து ஃபினிஷிங் டச் கொடுக்குற மாதிரி வந்து சூர்யா சார் வந்து ஒரு ஃபினிஷிங் எண்டு டச்சு செம்மையாக வந்து கொடுத்துட்டு போயிருப்பார். ஸோ ஓவராலாக வந்து ஆக்ஷன் பேக் மூவி. ஸோ ஆக்ஷன் அதிகமாக விரும்பக்கூடியவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு செம்ம ட்ரீட்டுங்க. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். அன்டில் தென் திஸ் இஸ் யுவர் கிறிஸ்டோஃபர் அண்ட் ரோவன் சைனிங் ஆஃப். Bye 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 bye.